வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. நான் உங்கள் மணி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மெயினாக அப்டேட் வந்து கொடுக்குறது தான். என்ன அப்படின்னா, என்னடா 500 CA போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே அதை பற்றி பேச மாட்டேறானே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நினச்சிருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து மெசேஜும் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில், ஆனால் 500 CA என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான அப்டேட் தான். நாளைக்கு உங்களுக்கு 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 500 CA லைவ் வந்து போகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு நான் ஸ்டாப் லைவாக வந்து கொடுக்க போகிறோம் மக்களே. ஸோ அதை வந்து சொல்கிறதுக்கு தான் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ். நேற்று நம்ம போட்டப்போ நிறையா பேர் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் அதுக்கடுத்து ஏன் கம்ப்யூட்டர் அவேர்னஸை விடுவான் அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து ஒரு 500 கொஸ்டின் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. அந்த 500 லைவ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இருக்க போது. இப்போ இருந்தே படிக்கிறவங்க நல்லா வந்து படித்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை 500 MCQ வந்து வரப்போகுது. எதுலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் அவேர்னஸில் இருந்து கொண்டு தரலாம். இப்போ என்னென்னா 2 பார்ட்டி நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. CAவும் 500 வந்துடும். இது இப்போ ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியும் நான் 500 CA வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இப்போ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து ஒரு 500 கொஸ்டின் ஷுவர் ஷார்ட் கொஸ்டின் மக்களே. ஸோ அதை பார்த்தா போதும் பக்காவாக நம்ம வந்து அடித்து தூக்கி தும்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி தான் மக்களே. இது என்னென்னா, இது இப்படி நம்ம 500 படிக்கிறோம், இது படிக்கிறோம், இதனால் நமக்கு என்ன சார் அப்படின்ட்டு நம்மளில் பல பேருக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ அவங்களுக்கான ஒரு குட்டி கதை தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு போர்க்களத்தில் வந்து ஒரு சேனை வந்து மாபெரும் சேனை அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்க யானைப்படைகளை வச்சு தான் சொல்லுவாங்களாம். ஏன் யானைப்படைகள் அவ்வளோ முக்கியத்துவம் வந்து பெறுது அப்படின்னா, யானை வந்து தன் மீது நம்பிக்கை வந்து பலமாக கொண்ட ஒரு உயிரின மக்களே. ஏன்னா யானை மேலே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்புகளெல்லாம் வீசினா அந்த அம்பெல்லாம் தும்பிக்கையால் எடுத்து வந்து யானை வந்து அந்த எரிஞ்சவை மேலேயே எரியுமா. அதாவது எப்படி அப்படின்னா, தன் உயிர் போகும் நிலையிலையும் தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னை காப்பாற்றணும், மற்றவங்கள வந்து தன்னை நாடி இருக்கிறவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு நம்பிக்கையோட பயங்கரமாக செயல்படுமா. யானையினுடைய தும்பிக்கையை ஒட்டினாலும் கூட அது உருண்டு பிறண்டு அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் ஒரு 500 பேரையாவது கொல்லாமல் விடாதான். எது? யானையினுடைய பலம். அப்போ யானை என்ன பண்ணும் அப்படின்னா, கடைசியாக அது மண்ணில் சாஞ்சா கூட ஒரு 4 பேரை வந்து சாத்துட்டு தான் சாயுமா. அந்த அளவுக்கு வந்து ஒரு மன வலிமை வந்து கொண்ட ஒரு அனிமலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் இது தான். எப்பயுமே நம்ம தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாது. இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. பண்ணிட்டு தான் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம ஆராயணும் மக்களே. சரியா? எப்பயுமே எல்லா விஷயத்துலையும் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? கேமராமேன் பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர். ஸோ அதுதான். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு போராடணும். ஸோ அந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து கீழே விழுந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். சரியா? நான் திருப்பி எழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இந்த யானை கதை தான். சரியா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மெயின் செஷன் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ரீசனிங் மெயின் செஷன் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. என்னன்னா, ஸோ இந்த CA அந்த CA அப்படின்னு போட்டால் ஒரு ஃபுல் பிளட்ஜாக வந்து போயிடுது. எனக்கு வந்து டைட் ஒர்க்காக இருக்குது. அதனால தான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கான ரீசனிங் செஷன் நான் வந்து கொண்டு போயிருவேன். சரியா? இந்த மாதிரி கலர்ஃபுல் பிளேஸ் வந்து பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகர் மலையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இது வந்து நம்ம ஏரியா மக்களே நல்லா இருக்கா. ஸோ நல்லா ஒரு கலர்ஃபுல் ஒரு வைப் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் கமாக்கரையிலேருந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பை பை மக்களே.